நட்சத்திர பலன்கள் செப்டம்பர் 12 முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை. கடகம், சிம்மம், கன்னியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். குரு பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். தாழ் வழி உறவின் ஆதரவு உண்டு. உடல்நிலை சீராகும். வழக்குகள் சாதகமாகும். அதிர்ஷ்டம் தேடி வரும். பூசம். செவ்வாய், சூரியன் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வரவேண்டிய வருவாய்கள் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உடல்நிலை பாதிப்பு விலகும். ஆயில்யம். 3ஆம் இடத்தில் உள்ள புதனால் வேலையில் பதட்டம் உண்டாகும். யோசிக்காமல் சில வேலைகளில் இறங்கி அவதிக்கு ஆளாவீர்கள். 2ஆம் இட கேது வார்த்தைகளால் சங்கடம், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். அனைத்திலும் நிதானம் தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படும். அனைத்தையும் சமாளிக்கும் சக்திகள் உண்டாகும். ராசிக்குள் இருக்கும் கேது மனக்குழப்பம், போராட்டத்தை உண்டாக்கினாலும் சுக்கிரன் உங்கள் வரவை அதிகரிப்பார். பூரம். ராசிக்குள் சுக்கிரன் இருப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும். குரு பார்வைகளால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். கூட்டு தொழில் லாபம் தரும். காதல் வெற்றியாகும். உத்திரம் 1ஆம் பாதம். ராசிக்குள் இருக்கும் சூரியன் புதன் முதல் 2ஆம் இடம் செல்வதால் நெருக்கடிகள் நீங்கும். குரு பார்வைகளால் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். செயலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவு, இழப்பை ஏற்படுத்தும் சூரியன் புதன் முதல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் உழைப்புகள் அதிகரிக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். அஸ்தம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். உடல் பாதிப்பை நீக்குவார். வெள்ளி அன்று வேலையில் நிதானம் தேவை. சித்திரை 1, 2 பாதங்கள். குரு பார்வை பெறுவதால் உங்கள் வேலைகளில் தெளிவு ஏற்படும். நிம்மதிகள் இருக்கும். வெள்ளி அன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இந்த வாரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்.